பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். நானே செஞ்சிருப்பேன், ஏனா நீ வேற உதவி பண்றேன்னு வந்த? ஏன் என் தங்கச்சிக்கு நாள உதவி பண்ண கூடாதா? தப்பா? ஏனா நீ ஸ்னேகாவே குழந்தைங்களையும் பாத்துட்டு இருக்கலாம்ல, எதுக்கு இங்க வந்து நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? காய்கறி தானே நான் அறிஞ்சிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன இதெல்லாம் ஒரு வேலையா? அண்ணா அது இல்லனா. அது இல்ல, அதெல்லாம் இல்லம்மா. நான் உனக்கு ஹெல்ப் செஞ்சுதான் தருவேன், போ. நீயும் ஏனா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நான் இங்கதான் இருந்து வேலை செஞ்சு தருவேன். உனக்கு என்ன, என் நாளா செஞ்சு கொடுக்க கூடாதா? இல்ல நான் வேலை செஞ்சு கொடுத்தா நீ ஏத்துக்க மாட்டியா? இல்ல நீ எல்லாம் வெறும் அன்பு வேலை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இது பண்ணுவேன்னு நினைக்கிறல்ல? அப்படி இல்லனா, அவ்வளவுதான் சமைச்சு முடிக்க போறேன். அப்புறம் என்ன நீ போ. அவ்வளவுதான் சமைச்சு முடிக்க போறேன். நான் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா என் தங்கச்சிக்கு நான் உதவி பண்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை பேத்துக்கும் நீ சமைக்கிற, அதுக்காக நான் காய்கறி கூட அரிஞ்சு கொடுக்க கூடாதா? எல்லாத்தையும் நீயே அரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருப்பியான்னு. இப்ப பாரு, 2 பேர் செஞ்சனால இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, இல்லன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆமாண்ணா, நீ செஞ்சு கொடுத்தனால ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது இல்லாம என் அண்ணன் இந்த இடத்தை விட்டு நவர விடல. என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் என் அண்ணனே எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கு தானா சொன்னேன், நானே இந்த ஒரே இடத்துல நின்று சமைச்சிட்டு இருக்கேன். நீ எனக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நீ தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்த. அதுதான் நீ போய் உட்காரு, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். நீ சமைச்சு முடி, எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு நீயும் நானுமே சேர்ந்து போய் எடுத்து வைக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. உன்கிட்ட எல்லாம் சொன்ன கேட்க வேணா போறேன். சரி, இந்த வெங்காயத்தை கூட நானே அறியறேன். நீ தான் அங்க சமைச்சிட்டு இருக்கல, நீ பாரு, நான் அரிஞ்சு வச்சிடுறேன். சொல்றதே கடைசி வரைக்கும் நீ கேட்க மாட்டேலனா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ப்பா. இப்ப நீ போய் உட்காரு, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அதே எப்படி அண்ணனை மட்டும் சமைக்க விட்டுட்டு நான் சும்மா இருப்பேனா? அததான் நானும் சொன்னேன். நீ சொன்ன மட்டும் நல்லது, நான் சொன்னது மட்டும் கேட்டதா? சரிண்ணா, சரி, நீ ஹெல்ப் பண்ணு. உன்னை யாரும் தடுக்கலப்பா, நீ உன் வேலையை தாராளமா பாருண்ணா. அப்படி சொல்லு. ஆமாண்ணா, எங்க சவுண்டையே காணோம். குழந்தைங்க சவுண்டையே காணோம், ஸ்னேகாவோட சவுண்டையே காணோம், அன்போட சவுண்டையே காணோம். எல்லாரும் தூங்கிட்டாங்களோ நம்ம சமைக்கிறதுக்குள்ள? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சவுண்ட் கேட்டுச்சு. அதான் நான் அப்ப கேட்டுச்சு, இப்ப எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா, இவங்களை எழுப்பி விடுறதுக்குள்ளே விடிஞ்சிருமே. தூங்கி இருக்க மாட்டாங்க, வெளியில எங்கேயாவது போயிருந்தா? அப்பயே சொல்லிட்டு போயிருப்பானே அன்பு, இல்லனா பேசுற சவுண்டாவது கேட்டிருக்கோம், அதுவும் கேட்கல பாருண்ணா. அதான் பாரு, வெளியே சொல்லாம போயிட்டாங்களோ என்னமோ. இருக்கட்டும், அன்புக்கு இருக்குனா அட்லீஸ்ட் இங்க வந்து அன்பு எட்டியாவது பாக்குறானா பாத்தீங்களாண்ணா? அவன் எட்டி பார்க்க மாட்டான். அதான் பாருண்ணா. சரி, அவன் தான் குழந்தைங்களை பாத்துட்டு இருக்காள், கொஞ்ச நேரம் விட்டுட்டு வெளியில வந்தா கூட அழுதுக ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதனால என்னமோ இங்க வரலையோ என்னமோ. அதானே, நீ விட்டு கொடுத்துறாதனா? எப்படிடா விட்டு கொடுக்கறது? நல்லா இருக்குண்ணா இது. சரிடா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஸ்னேகா அப்பவே பசிக்குதுன்னு சொன்னாலா, அதான் கேக்குறேன். ஐயோ, அவ பசிக்குதுன்னு சொன்னால, அவ்வளவுதான், நான் 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். நான் வேணா அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு வந்துட்டா? சே, அதெல்லாம் வேண்டாம் விடு. பசிக்குதுன்னு சொல்லும் போதே ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஃப்ரூட்டும் கட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், அவ சாப்பிட்டுட்டு இருப்பா என்னமோ. சரிண்ணா, பசிக்குதுன்னு சொல்லியிருக்கானா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா நான் அவளுக்கு முதல்ல போட்டு கொடுத்துருப்பேன். நான் அப்பயும் கேட்டேன்டா, அவதான் எல்லாத்துக்கூடயும் உட்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னா, அதனாலதான் நானும் விட்டுட்டேன். சரி, எல்லாத்துக்கூடயும் உட்காரும் போது சாப்பிட்டுன்னு விட்டுட்டேன். அவ அப்படிதானே சொல்லுவா, பசிக்குதுன்னு சொன்னவள உட்கார வச்சிட்டு இருப்ப நீ. நான் என்னடா பண்றது அவ அப்படி சொல்லும் போது? சரி, நான் இரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். சரிடா, ஒன்னும் அவசரம் இல்ல. அவ ஃப்ரூட் சாப்பிட்டா எப்படியும் வயிறு ரொம்ப இருக்கும் பாதி, அதனால கொஞ்சம் பொறுமையாவே செய். அவசர அவசரமா செய்யறேன்னு சொல்லிட்டு கால் கையில ஊத்திராத. ஐயோ, உன் தங்கச்சி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அதெல்லாம் சீக்கிரமா செய்வா, கால் கையிலேயே ஊத்திக்க மாட்டா, கவலைப்படாத. என்னதா இருந்தாலும் நம்ம சேஃப்டியா இருக்கணும். அதெல்லாம் உன் தங்கச்சி சேஃப்டியா தானா இருப்பேன். உன் தங்கச்சி சேஃப்டி இல்லாம இருப்பேனா? அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்க. சீக்கிரமாவும் சமைச்சிருவேன், எனக்கும் எந்த அடியும் படாத மாதிரி பாத்துக்குவேன். இப்படி சொல்லிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டா கையில கத்தியில கிழிச்சிருச்சு, பார்த்தல? அது வந்து கொஞ்சம் வெட்டிட்டு இருக்கும் போது வெட்டிடுச்சு, நான் என்ன பண்றது? இது லைட்டா தான், ரத்த கூட வரல. நான் ஏனா ரத்தம் வருதோ வரலையோ, கையில கிழிச்சுக்கிட்டியா இல்லையா? ஆமாண்ணா, என்ன பெரிய அடியா? ஏனா இப்படி பண்ற? அப்ப என்ன வெட்ட வேணாம்னு சொன்னதுதான், எல்லாத்தையும் நீயே தான் வெட்டி தர. கையில கிழிச்சிருக்கு, உன்னை எப்படி நான் வெட்ட சொல்லுவேன்? கிழிச்சது கூட தெரியாதுண்ணா, ரத்தமே வரலண்ணா, அதுக்கு நீ புடுங்கி செய்ய ஆரம்பிச்சிருவியாண்ணா? அதெல்லாம் என் தங்கச்சி கொண்டு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? அவளே கையில கிழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா, அவளை உட்காந்து அருகே வச்சுட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் நீ செம நான் அறியறேன்னு சொன்னேன். ஆனாலும் என் அண்ணன் சமைக்கிற மாதிரி வந்திருக்குமா? என் அண்ணன் சமையல் டேஸ்டா இருக்குமே. ஆமா, டேஸ்டா தான் இருக்கும். இன்னொரு நாள் கண்டிப்பா என் தங்கச்சிக்காக நான் செஞ்சு தரேன். ஓகேண்ணா, நீ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டல, அதுவே எனக்கு ஹாப்பிப்பா. என் அண்ணன் கையில சாப்பிட்டதா ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் சீக்கிரமா எனக்கு செஞ்சு கொடுத்து.
இப்பெல்லாம் எங்கடா வேலை வேலை ஸ்னேகா நீ அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே இதாயிருச்சு. இதுக்கு இடையில நம்மள சமையல் கட்டுக்கே விடல அவங்க. நீ போய் ஸ்னேகா சௌமியா இவங்களெல்லாம் பாருன்னு சொல்லி சொல்லி இங்க வரவே இல்லை. இப்ப ஏதோ அவங்க வெளியில போயிட்டாங்க. அப்பயும் ஒண்ணு சமைக்க சொல்லியிருக்க மாட்டாங்களே. நீ தான் வாண்டடா வந்து சமைக்கிறேன்னு நினைக்கிறல. ஆமா, நான் அவங்க போயிட்டு வரதுக்கு எப்படி லேட் ஆயிரும். உங்களுக்கும் பசிக்கும்ல, வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடணும்லண்ணா. கோவிலுக்கும் போயிட்டு வந்து வீட்லயே அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க. அதான் இன்னைக்கு நம்மளே சமைச்சு வச்சிடலாம்னு நினைச்சேன். என் அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதான் என் அண்ணனே எல்லாத்தையும் எனக்கு ஹெல்ப் செய்யறானே. சரி அதான் சொன்னப்போ. சரி, நான் முடிஞ்சிருச்சு, நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிடா, அத நாங்களே போட்டு சாப்பிட்டுருப்போமே. சாப்பாடு சமைக்கிறவங்க தான் பரிமாறுவாங்க அன்பு. ஏன் அங்க பரிமாறினா சாப்பிட மாட்டியா? ஆமா, குழந்தைங்க எங்கடா? அவங்க ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தலைவனில வச்சுட்டு வந்ததுனே. இல்ல பாய் விரிச்சு படுக்க வச்சு தலைவாணி எல்லாம் 2 சைடு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்ப ஓகே அன்பு. ஏன் உங்களை இங்கே தூங்க வச்சிருக்கலாம்லடா? காரம் ஏதாவது பட்டுச்சுன்னா? பாதுகாப்பு அன்பு. ஆமா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, டக்குன்னு எதையாவது தட்டி விட்டாங்கன்னா அப்புறம் கீழே ஊத்திரும். காரம் ஏதாவது கண்ணில் பட்டுரும்ல அவங்க மேல, அதனாலதான். சூப்பர் அன்பு, சூப்பர். போதும்டா, ஏன்டா நீ பாட்டு கூத்திட்டே இருக்க? நல்லா சாப்பிட்டா தானே ஹெல்த்தியா இருக்க முடியும். அதானே ஸ்னேகா, அதுக்குன்னு குழம்பு அப்படியே ஊத்த கூடாதுமா. அண்ணனும் நானும் சேர்ந்து சமைச்சது எப்படி இருக்கு? சூப்பரா தான் இருக்கு. ஆமாமா, சூப்பரா இருக்கு. 2 பேரும் சமைச்சது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் அவங்களாம் வந்து சாப்பிட்டா அவ்வளவுதான். எப்படி பாராட்டி தள்ளுறாங்கன்னு மட்டும் பாருங்க உங்க 2 பேத்தையும். பாராட்டி தள்ள போறாங்களா திட்ட போறாங்களான்னு தெரியல. ஏண்டா? ஆமா, சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சமைச்சு வச்சா அதுவும் சௌமியாவும் நீயும் போய் அவ்வளவுதான். திட்ட போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதுக்குன்னு வீட்ல ஒரு வேலையும் செய்யாம இருக்க முடியுமாடா? அவங்கதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. போயிட்டு வருவாங்க, டயர்டா இருக்கும்ல. அந்த டயர்ட்ல எப்படி அவங்க வந்து சமைப்பாங்க? அது இல்லாம இப்பவே பாரு, ஸ்னேகா பசிக்குதுன்னு சொன்னா அவள என்ன பட்னியாவா போட முடியும்? அதனால தாண்டா நானும் ஜீவானனும் சமைச்சோம். திட்டினாங்களா எனக்கு தெரியாதுப்பா. ஸ்னேகா பசிக்குதுன்னு சொன்னா அதனால தான் சமைச்சோன்றுவோம். ஆமாண்டி, இது நல்ல ஐடியா. சொன்னா திட்டவும் மாட்டாங்க பாரு. அதே தாண்டி, நீ பசிக்குதுன்னு சொன்னனாலதான் சமைச்சோன்றுவோம். சரி, என்னமோ சொல்லி சமாளிச்சா சரிதான்ப்பா. அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோம்டா. என்னையும் அண்ணனையும் எப்ப திட்டு வாங்க வைக்கலான்னு இருப்ப போல அன்பு. ஐயோ, நான் அப்படியா? அண்ணா, சொல்லுமா தங்கச்சி. நீ அப்படி இல்லையாண்ணா? நான் அப்படி இல்லம்மா. குழந்தைங்களை தூங்க வைக்கும் போது என்னன்னா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. ஓ, எதுவுமே சொல்லலையாண்ணா? எதுவுமே சொல்லலையே. இன்னைக்கு அவங்க திட்டு வாங்க போறாங்க. அவங்க திட்டு வாங்குறத பார்த்து நம்ம சிரிக்கலாம்னு சொன்னியேனா அன்பு? நான் அப்படி சொல்லல. ஸ்னேகா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. நீ என்ன திட்டணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. கல் நெஞ்சக்காரனே போடா. நீ சொன்னாலும் சொல்லிருப்படா. யாரு? நானா? நீயே தானே? ஆனா கரெக்ட் தானேண்ணா? ஆமாமா, அன்பு சொன்னாலும் சொல்லிருப்பா. கேட்டுக்கோ, எல்லாரும் சொல்றாங்க. அதுவும் உன் தங்கச்சியே வாக்குமூலம் கொடுத்துட்டாடா. ஆமாமா, அண்ணன் சொன்னாங்க. நான் என் காதால கேட்டேன். ஸ்னேகமா, என்னம்மா அண்ணனை இப்படி போட்டு கொடுத்துட்ட? இல்லனா, நீ அப்படி இல்லன்னு சொன்னியா? அதுதான் நீ சொன்னேன்னா. நான் கூட நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அதனால தானே சொன்னேன். போட்டு கொடுத்துட்டியம்மா நல்லா? இல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? அண்ணா, அது இல்லனா, அவ சமாளிக்கணுமா? நீயும் அதை வச்சு சமாளி இதை வச்சு சமாளின்னு சொல்லுவியா? அப்புறம் எப்படின்னா இவங்க 2 பேரும் திட்டுறத பார்த்து நம்ம சிரிக்கிறது. அதனால தானே நீ எதை மறந்துருப்பியோன்னு சொன்னேன். மத்தபடி உன்னை போட்டு கொடுக்கணும்னு என் தங்கச்சி நினைப்பேனா? அதுதான் என் தங்கச்சி நினைக்கவே மாட்டான். பாத்தியாடா உன் தங்கச்சிய எப்படி அப்படியே பேச்சு மாத்துறானு. ஆனா நீ நம்பலையாண்ணா? ஆனா அதுதானா உண்மை. நான் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்லாம் சொல்லலனா. இப்ப கூட நான் உன்கிட்ட மட்டும் தானே சொன்னேன். சௌமியா கிட்டயும் ஜீவா கிட்டயும் நான் சொன்னேனானா? ஆமாமா, நீ என் காதுல வந்து எனக்கு கேக்குறது மாதிரி மட்டும் தான் சொன்னேன். வேற யாருக்கும் அது கேட்டிருக்காது. ஆமா, நான் யாருக்கும் கேட்டிருக்காது. எனக்கு தெரியும் நான் யாருக்கும் கேட்டிருக்காதுன்னு. ஆனா ஒன்னெல்லாம் வச்சு ஒன்னு சொன்னா அவ்வளவுதான் ஸ்னேகா. ஏனா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. எனக்கு மட்டும் தெரியற மாதிரி நீ சொன்னல, அதுதான். ஐயோ, தேங்க்ஸ். நான் பாராட்டலாம் வேணானா? அவ உன்னை பாராட்டல ஸ்னேகா, உன்னை திட்டிட்டு இருக்கா. என் அண்ணன் பாராட்டா. உங்க எல்லாத்துக்கும் அது திட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு என் அண்ணன் பாராட்டுவா. ஆனா நீ இப்ப என்ன பண்றேனா? சாப்பிட்டு முடிச்சிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா சரியானா? பாரு, நான் உனக்கு நல்லது பண்ணிருக்கேன். கூட பிறந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணிட்டமா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப அழகா உன் தங்கச்சி மாட்டி கொடுத்துட்டாளடா. ஆமாமா, என் தங்கச்சியை யாருன்னு நினைச்ச? உன் தங்கச்சி அப்பயே விட்டு கொடுக்க மாட்டேல. அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பா, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம ஏதாவது சொன்னா அவ யார்ட்டையும் சொல்ல மாட்டா. அப்படி சொல்லுனா நல்லா போட்டு கொடுத்துட்டு என்ன பேச்சு பேசுற பத்தியாடி நீ? அதுலயும் சமாளிக்கிற பத்தியா? அப்படி சமாளிக்கிறேடி நீ. தேங்க்யூ தேங்க்யூ. உன் தங்கச்சி கிட்ட நல்லா சமாளிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துருக்கடா நீ. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உன்கிட்டயே திட்டு வாங்க கூடாது, அண்ணனையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்றா பத்தியா? சரியான ஆளு உன் தங்கச்சி. என்னமா பண்றது? மாசமா இருக்காளே, திட்ட கூடாது அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னன்னா இல்லனா அடிச்சிருவியா? இந்த தங்கச்சி மேல கை வச்சிருவியா? இந்த தங்கச்சி மேல கை வைக்க முடியுமா? அந்த பயம் இருக்கட்டும்னா முடிஞ்ச உன் தங்கச்சி நீ திட்டி தான் பாரு.
இல்ல மாசமா இல்லாத டைம்ல மட்டும் நீ உன் தங்கச்சி திட்டிடுவ. இல்ல நீ சொல்ல என் திட்டுவ. திட்ட மாட்டேன். அவன் மூஞ்சி பார்க்கும் போதே அந்த திட்டுவர் அந்த கோவல்ல பறந்து போயிருதே. இதுல மாசமா இல்லன்னா திட்டி இருப்பானா? கிளிப்படா நீ. என் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி வர்றதுல ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருவாளே. ஆஹா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டையை மூட்டி வர்றதா என் வேலை. ஏனனும் என் மேல பாசம் வச்சிருக்கான் என்னன்னா? ஆமாண்டா, இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? விடு நம்ம பாத்துக்கலாம். அப்படி சொல்லுனா இவங்கெல்லாம் ஒரு ஆளு, இவங்க ரொம்ப பேசுறாங்க. ஆமாமா, நாங்கெல்லாம் ஒரு ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுடா போடா. போதும் ஜீவா, நானே சாப்பிட்டுக்கிறேன்டா விடுறா. நீ பாட்டா குழம்புக்கு ஊத்திட்டே இருப்ப போற. அதெல்லாம் நல்லா சாப்பிடு. பாட்டு நிறைய இவ்ளோ காய்கறி இவ்ளோதையும் நான் சாப்பிட்டு எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து எவ்வளவு சமைச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே. ஆமாமா, சூப்பரா இருக்கு. ஆகட்டு சௌமியா, என்ன ஊட்டி விடுற? நாங்க சாப்பிடும் போது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு தூரம் சமைச்ச உங்களுக்கு ஊட்டி விடக்கூடாதா? அதான் அதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் ஊட்டி விடுறோம். வச்சுக்கோங்க ஆகட்டுங்க. எவ்வளவு நேரம் நின்று எங்க ரெண்டு பேத்துக்காக சமைச்சீங்க. ஆமா, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஊட்டி விடுறோம். நாங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நீங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்குதான் ஊட்டி விடுறோம். ஊட்டி விடுறதுக்கு என்னென்ன சொல்றீங்க? சரி ஊட்டி விடுங்க. எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பாழும் மனம் ஏங்கும். தாரமே தாரமே வா, வாழும் வாசமே வாசமே நீ. இது வேணுமா உனக்கு? ஆனா அப்ப தர மாட்டேனே. அப்பா தரலன்னு அடிச்சிரு. உன்னோட பொம்மையை அவர் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு பாத்தியா? அப்பா தர மாட்டேங்கிறாரா? அவர் கையில இருந்து புடுங்கிடுறா. இல்லன்னா தரலன்னு அந்த அத்தை கிட்ட சொல்ல, அத்தை உனக்கு வாங்கி தரேன். நல்லா சொல்லுவா, நீயும் வாங்கித்தா. அவ சும்மா சொன்னாலே நான் வாங்கி கொடுத்துருவேன். என்னடா தங்கம்? இது வேணுமா? நான் தர மாட்டேனே. ஆமா, நீ வந்திருக்க. சௌமியாவும் அவனும் இங்க. அவனும் எந்திரிக்கலடா, தூங்கிட்டு தான் இருக்கான். இவதான் சாப்பிட்டு முடிச்ச உடனே எந்திரிச்சிட்டா. அதான் அங்க இருந்து அழுந்து ஏதோ அவனையும் எழுப்பி விட்டுருவான்னு சொல்லி வெளியில தூக்கிட்டு வந்திருக்கேன். சௌமியா அவன் கூட இருக்கா. ஓ அப்படியாடா, சரிடா. சரி, அப்ப நீங்க பாத்துக்கோங்க, அவ வருவா. இவன் எந்திரிச்சிட்டாடா, அவன் எந்திரிச்சிருக்கணுமே. இன்னும் எந்திரிக்காம இருக்கதா ஆச்சரியம் தான். ஆமாண்டா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் எங்க நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே சினுங்க ஆரம்பிச்சிட்டாளே. அதுதான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன். இல்லனா அங்க படுத்துட்டு இவ அழுக ஆரம்பிச்சிருவா. அவனும் பாதி தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டு சினுங்கிட்டு இருப்பான். அதான் அவன் நல்லா தூங்கட்டும், தூங்கி முடிச்சுட்டே எந்திரிக்கட்டும் நான் வந்துட்டேன். நான் கொஞ்ச நேரம் தூக்கி இருக்கேன். நீ இப்பதான் நடந்துட்டு வந்த. கொஞ்ச நேரம் உட்காரு. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, குழந்தைய கையில தர. சரிண்ணா. இருந்தாலும் எனக்கு டயர்டா இருக்கும் இல்லையோண்ணா, நீங்க சொல்லி சொல்லியே எனக்கு டயர்டாக வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன்னா. நான் பாட்டுக்கு அமைதியா சுத்திட்டு இருந்தா கூட அப்படியே இருந்துருவேன். ஆனா நீ டயர்டா இருப்பமா, உட்காருமா, நீ நிக்காதமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. என்ன பண்றது, தங்கச்சியாச்சு. கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தனால இந்த அண்ணனால தாங்க முடியல. அப்படியாண்ணா? ஐயோ, பாச போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. இவங்க மத்தியில நின்னா அவ்வளவுதான்ப்பா. நம்ம ஓரமா போயிடணும் போல. சரிண்ணா, நீ சொல்லிட்டல, நான் உட்கார்ந்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் நின்னுக்கிறேன்னா. சரிடாமா, கொஞ்ச நேரம் நின்னுக்கோ, அதுக்கப்புறம் உட்காரு. நீ இல்லன்னா கால் வலிக்கும்ல உனக்குதான். அப்ப என் தங்கச்சி கஷ்டப்படுறத என்னாலயும் பார்க்க முடியாதுல்ல. அதுக்குதான் சொல்றேன், சரியா? சரிண்ணா. அண்ணன் சொல்றத நல்ல காதுல வாங்கிக்கோமா. இல்லன்னா அதுக்கப்புறம் உன் அண்ணன் உட்காந்து ஃபீல் பண்ண போறான். உன் அண்ணன் ஃபீல் பண்ண கூடாதுன்னா உங்க சொல்றத கேட்டுக்கோ. என்னடா கலாய்க்கிறியா? கலாய்க்கிற மாதிரியா தெரியுது மச்சான். சும்மா சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ சொல்றது உன் தங்கச்சி கேட்காம போயிட்டா. கேட்கணும்ல உன் தங்கச்சி, அதுதான் மச்சான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்காம போயிட்டா என்ன மச்சான் பண்றது? அதுதான் நல்லா கேளுமா. உன் அண்ணன் சொல்றத நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா சொல்லி கொடுத்தா நீ ஒன்னும் சொல்லி கொடுக்க தேவை. சொல்லி கொடுக்காமலே என் தங்கச்சி நான் சொல்றதெல்லாம் கேட்பா. அதானே நான் ஜீவன் கிடக்குறான் ஒரு ஆளு. அவனை மதிச்சுக்கிட்டு அவன் இப்படிதானே வளரிட்டு இருப்பான். ஏதாவது விடுனா. சரிடாமா. என்னடாமா எந்திரிச்சிட்டானா? ஆமாண்ணா. அவன் இல்லைன்னா இவன் தூங்க மாட்டானே. அதானே எந்திரிச்சிட்டான். ஓ, அப்ப ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க போலயே. ஆமா, நான் சாப்பிட்ட உடனே அவதான் அழுந்தா. அதுக்கப்புறம் இவனும் கொஞ்ச நேரத்திலேயே சினுங்க ஆரம்பிச்சிட்டான். அதான் சரி சினுங்க ஆரம்பிச்சிட்டான். வெளில கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போனா அழுக மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருக்கேனா. சரிடா. என்ன இங்க நின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் உனக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க போறடா. ஆமா, வேணும்னே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் தங்கச்சி வந்துட்டா, முடிஞ்ச கிண்டல் அடிங்க. பாரு, நான் கிண்டல் அடிச்சிட்டு இருந்துட்டு எப்படி மாத்துறான்னு பாத்தீங்களாண்ணா? சரியான ஆளுனா இந்த ஜீவா. ஆமாண்டா. ஆனா செம்மையா கலாய்ச்சி விட்டுருப்ப போலயே. சாச்சா, நான் அப்படி பண்ணுவேனாமா? நீ பண்ணக்கூடிய ஆள் தானா, நீ கவலைப்படாத. நீ செஞ்சாலும் செஞ்சிருப்பேனா. என் தங்கச்சியே இப்படி சொல்லிட்டாளே. விடு நான் அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஸ்னேகா, நீயே நின்னுட்டு இருக்க, கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல. உட்காருமா, உட்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உட்கார்ந்துறேன். சரிடி. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு.
பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை